ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரேணு. இன்றைக்கி நான் வந்து என்ன ஸ்கின் கேர் போட போகிறேன் அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸாக அந்த கொரியன் ஸ்கின் கேர் அது இதுன்னு சொல்லி போயிட்டுருந்தேன். ரைஸ் வாட்டர் வச்சு ஒரு டோனர் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது நிறைய வைரல் ஆச்சு. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சதே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்னே ப்ரோன் ஸ்கின், ஆயில் ஸ்கின். ஸோ வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் என்ன நினச்சேன், சரி ஓகே அதையும் ட்ரை பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு 7 டேஸ் சேலஞ்சாக நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நிறைய பேர் 30 டேஸ் சேலஞ்சாக கூட பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம இன்றைக்கி 7 டேஸ் சேலஞ்சாகவே பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதா என்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டோனர் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒன்றுமே தேவையில்லை. வெறும் வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணுற அரிசி மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இப்போ இந்த ரைஸ் வாட்டர் டோனர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த டோனருக்கு நான் வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுலேயே நமக்கு தேவையான அளவு வாட்டர் கிடச்சிரும், அந்த எசன்ஸ் கிடச்சிரும். இப்போது ஒரு அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் எசன்ஸ் அந்த ரைஸ் வாட்டரோட இது தேவை இல்லையா, அதனால நான் ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 10 ஸ்பூன்ஸ் வரையும் எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அதில் வாட்டர் ஊற்றிட்டு வெறும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். எடுத்து ஃப்ரிட்ஜில் இல்லைனா வெளியே நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம். பட் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ சப்போஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் எந்த இரிட்டேஷனும் இருக்காது. அப்ளை பண்ணுறதுக்கு கூலிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே காஞ்சு செட் ஆயிரும். ஸோ நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு ஆஃப்டர் 1 hour இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல சில்லுன்னு கூலிங் ஆகிருக்கு. அந்த ரைஸோட எசன்ஸும் நல்லா வாட்டரில் இறங்கியிருக்கு. கலர் நல்லா ஒயிட் கலரில் மாறி இருக்குது. இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா நார்மல் கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் தான் எடுத்து அடிக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் வெறும் பாட்டிலில் கூட மாற்றி கையில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாச்சும் காட்டன் பால்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு. ஸோ நான் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த தண்ணியை மட்டும் செப்ரேட்டாக ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரைஸ் வாட்டர் டோனரை நம்ம ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ நைட்டு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா எதுவுமே நம்ம நைட் அப்ளை பண்ணுறப்ப தான் அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் நமக்கு தெரியும். இப்போ காலையில் அப்ளை பண்ணால் நமக்கு பெருசாக தெரியாது. நம்ம ஒரு வாட்டி குளிப்போம், ஒரு வாட்டி காலையில் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அதனால் நைட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், போய் நல்லா ஃபேஸை நல்லா ஒரு கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக நீட்டாக டர்ட் இல்லாமல் வச்சுக்கிட்டு வந்து ஒரு காட்டன் டவல் இல்லைனா ஏதாச்சும் ஒரு டவல் எடுத்து ஃபேஸை நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த ரைஸ் வாட்டரை நம்ம ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா ஒரு காட்டன் பால்ஸ் இல்லைனா ஏதாச்சும் துணி வச்சு அதில் டிப் பண்ணி எடுத்து ஃபேஸில் நல்லா இது அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது நீங்களே பார்த்து வைப்பீங்க என் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. என் ஃபேஸில் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்குது. ஒரு 2-3 பிம்பிள்ஸ் லெஃப்ட் சைட் கணத்தில் இருக்குது. அண்ட் தென் நெத்தியில் 1-2 பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போது இந்த பிம்பிள்ஸ் மேலேயே தான் இந்த ரைஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணது இல்லை. ஸோ நான் இது மேலேயே தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். காலையில் பார்க்கலாம். இப்போ பண்ணி முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்போ ஏதாச்சும் அதிகமாக இருக்கா பிம்பிள்ஸு, இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா தான் நான் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும். ஸோ நான் ரிஸ்க் எடுத்து இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இது நார்மலாக ஒரு ரைஸ் வாட்டர் தண்ணி தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் ஆனால் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஃபேஸில் என்ன வச்சாலும் டக்குன்னு ட்ரிகர் ஆயிரும். ஸோ பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால இப்போ நான் அப்ளை பண்ணுறப்பவே ஸ்ப்ரே பண்ணும்போது எனக்கு நல்லா சில்லுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது, கூலிங்கான எஃபெக்ட் இருக்குது. ஸோ எனக்கு
அப்ளை பண்ணுறதுல எந்த இரிட்டேஷனும் இல்லை, நல்லா தான் இருக்குது. பிம்பிள்ஸ் மேலேயும் நான் அடிக்கும்போது எனக்கு எதுவுமே எரியலை, எதுவுமே பண்ணல, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது, அவ்வளோதான். அந்த ரைஸ் வாட்டரோட தன்மை வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் நேற்று நைட்டு ரைஸ் வாட்டர் நல்லா ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு நான் எந்த ஃபேஸ் வாஷுமே பண்ணல, டேரெக்டாக வந்து வீடியோ தான் எடுக்கிறேன். எனக்கு ஆயில் ஸ்கின்ன்றனால ஸோ எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சா கொஞ்சம் ஆயில் வடிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆயில் எதுவுமே வடியலை, ட்ரையாக தான் இருக்குது. லிப்ஸுமே நல்லா ட்ரையாக இருக்குது. அது எதனாலன்னு தெரில. ஒரு வேளை ரைஸ் வாட்டரை வந்து ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கறதுனால அப்படி ட்ரையாக இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஆனால் எந்த பிரைட்னஸும் எனக்கு தெரியல. பட் பிம்பிள்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. கொஞ்சம் பிளாக் டாட்ஸு, பிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, கொரியன் கிளாஸ் ஸ்கின் கிடைக்கும், கிளாஸ் ஸ்கின் கிடைக்கும், ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி தான் போடுறதே. ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணால் கிளாஸ் ஸ்கின் வரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் இதோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டில். இன்றைக்கி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இருக்க ஃபோட்டோ டே 1ன்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து டே 2, டே 3 அந்த மாதிரி 7 டேஸ்க்கும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து 7 டேஸோட பிக்சரையும் நான் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் டே 1ஓடது மட்டும்தான் போட போகிறேன். அடுத்தடுத்த டேஸ் வந்து நான் டே 2, டே 3ன்னு போடுறேன். 7th டே வந்து நான் எல்லா டேஸையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன், ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி இதை பார்த்துட்டு நாளைக்கு வந்து அடுத்த நாளோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டே போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ டே 1ஓட ரைஸ் வாட்டர் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு நாளைக்கு நான் டே 2ஓட ரைஸ் வாட்டர் சேலஞ்ச் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்க்கணுன்னா இப்போயே நீங்கள் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ நான் உங்ககிட்ட இருந்து டாட்டா பை பை சொல்லி கிளம்பிக்கிறேன். தேங்க்யூ, பை பை, குட் நைட்.